இந்த தடவை நடக்க போற படகு போட்டியில நாம ஜெயிக்க போறோம். டேய், நாம இந்த படகு போட்டியில கலந்துக்கிறதே நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகத்தான். சூரக்காரனுங்க வாயை கொடுத்து வம்புக்கு இழுப்பானுங்க. நம்ம கவனம் எல்லாம் ஜெயிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். தோக்க போற பந்தயத்துக்காக ஏன்டா படகை இந்த தேய் தேய்க்கிறீங்க? தோக்கிறது யாரு ஜெயிக்கிறது யாருன்னு நாளைக்கு போட்டி முடியாம தெரியும். இந்த போட்டியில மட்டும் நாங்க ஜெயிக்கல, எங்க அப்பனுக்கு நான் பிறக்கலாம். அப்ப போன வருஷம் தோத்தீங்களே, அப்ப எந்த அப்பனுக்கு பிறந்தீங்கன்னு உங்க ஆத்தால கேட்டு சொல்லுங்க. என்னடா பேசாம போறீங்க? உங்க அப்பா யாருன்னு சொல்லுங்கடா. இந்த தடவை தோத்துட்டீங்க, பேசாம உங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு வேட்டியை கொடுத்து வேலைக்கு அனுப்புங்க. சமைக்க வேண்டியதா? போங்கடா போங்கடா, வந்துட்டாரு போங்க பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உரிப்பானையில முறுக்கு இருக்கு, எடுத்து சாப்பிடலாம் பார்த்தா எட்ட மாட்டேங்குது. பரமசிவம், நீ எப்படி எனக்கு விசுவாசமா இருக்கிறியோ அதே மாதிரி இத பார், என் பையனுக்கும் உன் பையன் தோள் கொடுக்கறான். ஐயா ஐயா, நான் மாடசாமி கொண்டாங்கய்யா. ஆமாங்கய்யா, நேத்து காலையில் நமக்குள்ள நடந்த வாக்குவாதத்தை மனசுல வச்சுட்டு அந்த சேதுபதி பசங்க நான் மாடசாமி விட்டு கொண்டுட்டாங்கய்யா. போலீஸ் வேற ஊருக்குள்ள வந்து இறங்கிருச்சு. மாடசாமி போன இப்ப எங்கடா இருக்குது பாவீங்களா? என்ன பாக்குற? பகையாளி வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல. ஊருக்குள்ள போலீஸ் என் பசங்களை ஒரு இடம் விடாம தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பத்திரமா இருக்க ஒரு இடம் இருக்குன்னா அது உன் வீடுதான். நீ நானும் பகையாளிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால உன் வீட்டுல யாரும் தேட மாட்டாங்க. நீ சம்மதிச்சுன்னா இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் இவங்களை இங்க விட்டுட்டு போறேன். நாளைக்கு பத்திரமா வேற இடத்துக்கு அனுப்பிச்சிடுறேன். எதிராளியா இருந்தாலும் ஆபத்துக்கு உதவ வேண்டுதான் உன்னை நம்பி வந்திருக்கேன். உன் பசங்க இங்க பத்திரமா இருப்பாங்க, நீ கவலைப்படாம போ. போங்கடா. ஒரு நிமிஷம் விட்டுட்டு போறேன். உன்னை நம்பிதான். விநாயகா, மூல முதற் கடவுளே, இந்த படகு போட்டியில நாங்க ஜெயிக்கணும். கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். ஏன்னா அவனே வரமாட்டாங்களே. என்ன சொல்ற? நம்ம மாடசாமி வெட்டிட்டு நம்ம வீட்லயே தெரிஞ்சவங்க வந்து அதை பார்த்து சும்மா சொல்றீங்களா? அதனாலதான் போலீஸ் சொல்லிட்டேன். இந்நேரம் போலீஸ் அவங்களை பிடிச்சிட்டு போயிருக்கும். அட பாவீங்களா, அவன் பிள்ளைங்களை என்ன நம்பி விட்டுட்டு போனானடா. தீந்துரும் நினைச்ச சின்ன பிரச்சனைய தீராத பரம்பரை பகையாகிட்டீங்கடா பாவீங்களா. பாவீங்களா, அவசரப்பட்டீங்களா? இப்படியா பசங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே. என் பிள்ளைங்க 4 பேர் இருக்காங்க. இனிமே அவங்க உன் பிள்ளைங்க. சேதுபதி, மனசை தேத்திக்க. மனசை தேத்திக்கிறதா? மனுஷனா நீ? எதிரியா இருந்தாலும் நெஞ்சில குத்துவேன், முதுகுல குத்த மாட்டேன் தாண்டா என் பசங்களை உன்ன நம்பி ஒப்படைச்ச. இப்படி நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டேடா. முடியல சொல்ல வேண்டியதாலடா. ஆனா என் பிள்ளைங்க மானஸ்தானுங்கடா. போலீஸ்ல மாட்டி மானம் போறதை விட உயிர் போறதை மேல் நீ இப்படி போனமாயிட்டானுங்கடா. எனக்கே தெரியாம தப்பு. பழைய பகைய மனசுல வச்சு கழுத்தை அறுத்துட்டேடா. உன்னை கொல்ல மாட்டேன்டா. எப்படி என் பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டு நான் இன்னைக்கு கதறியாளோ அதே போல உன்னை கதற அடிக்கிறேன்டா. நீ செத்து போனா உனக்கு கொல்லி போடுறதுக்கு வாரிசு இல்லாம அனாத போலமாக்கி காட்டுறேன்டா. அவன் ஏதோ சொல்லிட்டா, நீங்க குழம்பி போயிருக்கீங்க. அவன் வெறும் வாய் வார்த்தையா சொல்லியிருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. உன் வம்சத்தை அழிச்சிருவேன்னு சொன்னப்ப அவன் கண்ணுக்குள்ள இருந்த வெறி இன்னும் என் நெஞ்சுக்குள்ள இருக்குதா. என்னைக்கு இருந்தாலும் என் பிள்ளைக்கு அவனால ஆபத்துடா. ஐயா, டேய், நான் சொல்ற வரைக்கும் என் தங்கச்சி வீட்டுல இரு. நான் சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறம் நீ வந்தா போதும். உங்களை விட்டு நான் எப்படியா போறேன்? டேய், என் புள்ள தாண்டா அவனுக்கு குறி. இவனை எப்படியாவது காப்பாத்தணும்.
எங்கடா அந்த பையன்? கொல்லுடா அவனை. தம்பி, 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 தம்பி. அப்பா மகனே, நம்ம முதலாளிக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நீதான் காப்பாத்த. இவன்கிட்ட இருந்து நம்ம சின்ன முதலாளிய நீதான் சீக்கிரம் வா. போ சூர்யா, சீக்கிரம் போ. வீடு வீடு. வர வர வர. சீக்கிரம்